திரள்கின்ற மக்கள் என்கின்ற செய்தி அங்கே ஒரு தலைமை தேவைக்கான விடயத்தை உணர்த்துகின்றது. மாநில வாக்குகளாக மாறுமா என்றால் அதை பற்றி நாங்கள் தீர்மானிக்க முடியாது. ஆனால் அந்த வெற்றிடம் ஒன்று நிரப்பப்படாமல் இருக்கின்றது. ராமச்சந்திரன் அல்லது நடிகர் விஜயகாந்த் அல்லது ஜெயலலிதா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா போன்ற அந்த ஆதரவு அலை கொண்ட ஒரு தோற்றப்பாடு அங்கே தேவைப்படுகின்ற தன்மையை அது எடுத்து காட்டுகின்றது. விஜயனுடைய அரசியல் பிரவேசம் மிக முக்கியமாக ஒரு புதிய தலைமையை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் அவர் இன்றைய தினம் மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நீதிபதிகள் இந்த வழக்கை இப்போது சிபிஐக்கு மாற்ற வேண்டிய தேவை இல்லை என குறிப்பிட்டு இந்த மனுக்களை நிராகரித்திருக்கின்றார்கள். எங்கு கூட்டங்கள் நடந்தாலும் இந்த பாராபட்சம் மற்ற முறையில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய தேவையை இப்பொழுது அரசுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த ஈர்ப்பு தன்மை என்பது ரஜினிகாந்தை விட விஜயின் பால் அதிகம் இருக்கின்றது என்பதை ஒரு அச்சம் தருகின்ற பாணியில் அந்த கட்சி தலைவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அப்பொழுது பார்த்தீர்களானால் அந்த நிறுவனம் தந்தையிடமிருந்து தனியனுக்கும் தனியனிடமிருந்து இன்னொருவருக்கும் போய் அப்பொழுது திரைப்படத்துறை என்பதை வேறொருவர்கள் கையாக அடைய முடியாத துறையாக அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று தமிழ்நாட்டில் அரசியல் களம் என்பது சூடுபிடித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையில் கரூரில் இடம்பெற்ற சம்பவத்தை அடுத்து இந்த விடயம் என்பது பெரிதாக்கப்பட்டு இப்பொழுது அரசியலில் அது அரசியல் கட்சிகளுக்கு நன்மை சேர்க்கின்ற பல விடயங்களாக இந்த விடயத்தை அரசியலாக்க கட்சிகள் முற்படுகின்ற தன்மையும் காணப்படுகிறது. மாறி மாறி ஒருவரை ஒருவர் விமர்சிக்கின்ற நிலையும் எழுந்திருக்கின்ற சூழலை பார்க்கிறோம். அதே நேரத்தில் உண்மையான நிலவரங்களை வெளியுலகுக்கு கொண்டு வரக்கூடிய நிலையில் ஊடகங்கள் செயற்படுகின்றனவா என்ற கேள்வியையும் இவை ஏற்படுத்தி இருக்கின்றன. காரணம், ஊடக பரப்பில் இருக்கின்ற பிரதான மைய ஊடகங்களை பார்க்கின்ற பொழுது அது ஒரு கட்சி சார்பாகவும் மக்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வராத நிலையையும் எடுத்து எம்புகின்றனவாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை தெரிவிப்போரின் கருத்துக்கள் இந்த ஊடகங்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்களில் இருந்து முற்றுமுழுதாக வேறுபட்டதான ஒரு நிலையையும் தோற்றுவிக்கிறது. இந்த நிலையில் அரசியல் களத்தில் கூடுதலாக தொன்று தொட்டு பார்க்கின்ற பொழுது கட்சிகள் தங்களுடைய ஊடக பரப்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டுகின்ற நிலைதான் காணப்படுகிறது. இந்த நிலையில் விஜயனுடைய அரசியல் பிரவேசம் மிக முக்கியமாக ஒரு புதிய தலைமையை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் அவருடைய ஊடக பரப்பு என்பது சமூக வலைதளங்களாகத்தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றன. இந்த நிலையில் அரசியல் களம் எப்படி செல்லப் போகின்றது போன்ற விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இன்றைய தினம் மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நீதிபதிகள் இந்த வழக்கை இப்போது சிபிஐக்கு மாற்ற வேண்டிய தேவை இல்லை என குறிப்பிட்டு இந்த மனுக்களை நிராகரித்திருக்கின்றார். இந்த நிலையை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? குறிப்பாக அருணா ஜெகதீசன் தலைமையிலான தனிநபர் ஆணையம் என்பது எவ்வாறு செயற்படும் என்ற கேள்விகள் ஏற்கனவே கேட்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இப்பொழுது அவரை முன்னிறுத்தி அந்த விசாரணை நடைபெற வேண்டும், அதற்கான ஆரம்ப கட்டம் இது என்ற நிலையில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற முடியாது என்ற ஒரு விடயத்தை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த விவகாரத்தை அவர்கள் கையெடுத்த விதம் என்பது இது ஒரு அரசியல் கட்சிகள் சார்ந்த கோரிக்கையாக தற்பொழுது இருப்பதாலும் இந்த விசாரணையை முன்னெடுக்க போகின்ற தனிநபர் ஆணைக்குழு என்பது ஒரு நடுநிலை பேணுவதற்கான ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காகவும் தான் நான் இதனை பார்க்கின்றேன். இவ்வாறான ஒரு உயர் நீதிமன்ற கட்டளையின் பின்னர் இந்த தனிநபர் ஆணைக்குழு பக்க சார்பாக செயற்பட முடியாதவாறு இப்பொழுது இதற்கான தேவை இல்லை என்கின்ற அறிவித்தல் என்பது வந்திருக்கின்றது. அத்தோடு ஒரு அரசியல் சார்ந்த விடயமாக இதனை மாற்ற நீதிபதிகள் விரும்பாத காரணத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். காரணம், இந்த மனுத்தாரர்கள் அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். இதே மனு ஒரு பொதுமகனிடமிருந்து சென்றிருந்தால் சில வேளைகளில் அந்த முடிவு என்பது வேறாக இருக்கும்.
ஆனால் இங்கே பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நிச்சயமாக இந்த விவகாரம் என்பது இரண்டு கோணங்களில் பெரிய பாதிப்பு ஏற்படுகின்றது. ஒன்று, திரள்கின்ற மக்கள் என்கின்ற செய்தி அங்கே ஒரு தலைமை தேவைக்கான விடயத்தை உணர்த்துகின்றது. இதுவே விஜய்க்கான பாராளுமன்ற அல்லது மாநில வாக்குகளாக மாறுமா என்றால் அதை பற்றி நாங்கள் தீர்மானிக்க முடியாது. ஆனால் அந்த வெற்றிடம் ஒன்று நிரப்பப்படாமல் இருக்கின்றது. குறிப்பாக எம்ஜி ராமச்சந்திரன் அல்லது நடிகர் விஜயகாந்த் அல்லது ஜெயலலிதா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா போன்ற அந்த ஆதரவு அலை கொண்ட ஒரு தோற்றப்பாடு அங்கே தேவைப்படுகின்ற தன்மையை அது எடுத்து காட்டுகின்றது. இந்த நிலைமையில் இப்பொழுது நீதிபதிகள் கூறியிருக்கின்ற காரணங்கள் நிச்சயமாக அரசை குறை கூறுவதாகவும் அமைந்திருப்பதை நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். குறிப்பாக ஒரு கட்சி என்பது தனது மகாநாட்டை எங்கும் நடத்தலாம், எவ்வாறும் நடத்தலாம். ஆனால் அதற்கான அனுமதியை கொடுப்பது என்பது அரசு சார்ந்தது. எனவே அரசு ஒரு நெருக்கலான இடத்தில் எவ்வளவோ வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒன்று, மலசலகூட வசதிகள் மற்றும் பயணிப்பு வசதிகள் போன்றவை செய்து கொடுக்க வேண்டிய அடிப்படை தேவைகள், அதாவது பேசிக் நீட்ஸ், அவை இல்லாத ஒரு இடத்தை தெரிவு செய்வதற்கான காரணம் இதில் போலீசாரின் பங்கு இருப்பது என்பது நீங்கள் குறிப்பிட்ட அந்த மக்களின் கருத்துக்கள் கூட அங்கே அந்த ஒரு மறை பிரதிபலிப்பை இந்த தீர்ப்புகளில் ஏற்படுத்தி இருக்கின்றன. ஏனென்றால் அரசிற்கு இதில் முக்கிய பங்கு இருக்கின்றது, எவ்வாறு இந்த நடவடிக்கைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று. இப்பொழுது அவர்கள் காலவரையற்ற ஒரு இவ்வாறான ஊர்வலங்களுக்கு சகல கட்சிகளுக்குமே ஒரு அல்லது பொதுக்கூட்டங்களுக்கு நிலைமையை மாற்றி இருக்கின்றார்கள். எனவே தமிழ்நாட்டில் ஒரு நிலைமை மாறப்போகின்றது. இனி எங்கு கூட்டங்கள் நடந்தாலும் இந்த பாராபட்சமற்ற முறையில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய தேவையை இப்பொழுது அரசுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த தேவை என்பது முதலில் மறுதளிக்கப்பட்டிருந்தது. முதலில் இந்த கட்சிகளுக்கு இப்பொழுது ஆளும் கட்சிக்கு அனைத்து வசதிகளும் கொண்ட இடங்கள் கொடுக்கப்பட்ட பொழுதிலும் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி இவ்வாறான கட்சிகளுக்கு வேற்றிடங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. அவையெல்லாம் இனி எதிர்காலத்தில் அந்த மறைமுக தாக்கங்களை விளைவிக்கக்கூடிய பொருட்களாக இந்த காரூர் சம்பவம், காரூர் காலம் காலமாக தமிழ்நாட்டில் இனி சில 10 வருடங்களுக்கு நிலைக்கப் போகின்ற விடயம். சில வேளைகளில் அது விஜயை உயர்த்தும் அல்லது வீழ்த்தும். ஆனால் விஜய் இங்கே ஒரு முக்கியமான நகர்வை மேற்கொண்டிருக்கின்றார் அல்லது அந்த அவருடைய பிரதிமையை மேற்கொண்டிருக்கின்றார். எவ்வாறு என்றால், அனுரதிசர குமார் நாயக்காவையே கச்சதீவுக்கு செல்ல வைத்த ஒரு நிலைமையை ஏற்படுத்தியது அவர்களுடைய கருத்தியல். அதேவேளை அவர் கூறிய கருத்தியலுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையை ஸ்டாலின் அடைகின்ற அளவிற்கு ஒரு அதாவது ஒரு தேவையை பேசுபொருளாக மாறி இருக்கின்றார். இந்த நிலையில் இப்பொழுது நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று ஊடகத்தினுடைய செய்திகளை பார்த்து மக்கள் செல்லுகின்ற நிலை என்பது சமூக வலைதளத்தினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஏனைய பிரதான கட்சிகள் இப்பொழுது நலிவுற்றிருக்கின்ற நிலையில், குறிப்பாக அதிமுக மீண்டும் எழுச்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விஜயினுடைய அரசியல் பிரவேசம் வந்திருக்கின்றது. அதே போன்று பாஜக அதிமுக கூட்டணி என்பது எவ்வாறு தொடர்ந்து செல்ல போகின்றது என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. இதே நேரத்தில் இந்த கரூர் விவகாரத்தை அடுத்து காங்கிரஸ் தலைவர் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் விஜயை சந்திக்க விருப்பம் வெளியிட்டிருப்பதாக தகவல் வருகிறது. அதே போன்று அமித்ஷாவை விஜய் வெகு விரைவில் சந்திக்க இருப்பதான தகவலும் வெளிவருகின்றன. இவ்வாறு தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சிகளுக்கு இந்த விடயம் என்பது எவ்வாறான ஒரு திருப்தியை கொடுக்க போகிறது, இதனை அந்த கட்சிகள் எவ்வாறு பயன்படுத்தும் என்ற கேள்வியும் எழுகிறது அல்லவா? இந்த கட்சிகள் விஜயினுடைய செயற்பாட்டை பயன்படுத்துவதற்கு அவர் இடமளிப்பாரா? நிச்சயமாக அதற்குரிய நெருக்குதலை தமிழக அரசு கொடுக்குமாக இருந்தால் அவர் இடமளிப்பார். இங்கே உள்ள முக்கியமான கேள்வி, எனக்குள்ள கேள்வியாக அது இருந்திருந்தது, பலருக்கும் அது கேள்வியாக இருக்கும். ராகுல் காந்தி என்பவர் திமுக அரசு சார்ந்த அல்லது திமுகவுடன் பயணிக்கின்ற ஒரு காங்கிரசின் தலைவராக இருக்கின்றவர். இப்பொழுது அவர்கள் இருவரும் இணைந்து கூட்டாக வெற்றி பெறுவதுதான் அந்த வரலாற்று சம்பவங்களாக நாங்கள் பார்த்து வருகின்ற விடயங்களாக இருக்கின்றது. எனவே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் கூட்டு என்பது ஒரு தவிர்க்கப்பட முடியாத விடயமாக
தொன்று தொட்டு நடந்து வருகின்ற விடயமாக இருக்கின்றது. இந்த நிலையில் இவருடைய அறிவித்தல் என்பது இந்த மக்களை பார்த்த பிரதிமை மூலம் ஏற்பட்டதாக இருக்கலாம், அல்லது ஒரு இளையவர் புறப்படுகின்றார் அரசியலுக்கு என்கின்ற நிலைமையில் இருக்கலாம், அல்லது ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்காக இருக்கலாம். ஆனால் மறுபக்கமாக அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சி என்பன நிச்சயமாக விஜயை பயன்படுத்துவது, விஜயன் நிச்சயமாக மோடிக்கு எதிரான கருத்துக்களையும் விதைத்தவராக இருந்தார். உண்மையிலேயே அவருடைய கருத்துக்கள் அல்லது மேடை பேச்சுக்கள் சில வேளைகளில் திரைப்பட பாணியிலாக அமைந்திருந்ததை கூட நாங்கள் பார்த்திருந்தால் கூட அவற்றை அவர் மனனம் செய்தோ அல்லது தனது அந்த குறிப்புகளில் குறித்தோ செய்கின்ற பொழுதும் அடுத்தடுத்த பிரச்சாரங்களில் இவர்கள் திராவிட அரசு செய்யாத விடயங்களை காட்டியிருந்தார். எனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு சில வேளைகளில் இதுவரையில் அவர்களுடைய கனவு இந்த தமிழகத்தில் அதிக ஆசனங்களை பெற வேண்டும் அல்லது குறிப்பிடத்தக்க ஆசனங்களை பெற வேண்டும் என்பது, அது அவர்களுக்கு சாத்தியப்படாத நிலை இருக்கின்றது. அந்த நிலையில் ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் வந்த பொழுதும் இவ்வாறான சந்திப்பை பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டிருந்தது. பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாகவே ரஜினிகாந்தை சந்தித்த நிலையும் காணப்பட்டது. ஆகவே இந்த அணுகுமுறை என்பது அரசியல் நோக்கம் கொண்டதாகவே இருக்கிறதா? இல்ல, இங்கே ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த ஈர்ப்பு தன்மை என்பது ரஜினிகாந்தை விட விஜயின் பால் அதிகம் இருக்கின்றது என்பதை ஒரு அச்சம் தருகின்ற பாணியில் அந்த கட்சி தலைவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள், அல்லது நீங்கள் குறிப்பிட்ட நடுநிலை சார் செய்தியாளர்கள் அல்லது ஊடகவியலாளர்கள் அதனை தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது அவருடைய போக்கு என்பது நிச்சயமாக ஒரு மூன்றாம் தரப்பை உருவாக்கக்கூடிய சாத்தியத்தை கொண்டுள்ளது, அல்லது ஆளுகின்ற கட்சியாக வர வேண்டிய கட்சிகள் அவருடைய ஆதரவை பெற வேண்டிய தேவையில் இருக்கின்றன என்ற நிலையை அவருடைய நிலைமை ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக இது தொடர்பான நடுநிலை விமர்சகர்களின் பார்வை என்பது இது ஒரு எழுச்சியாகத்தான் பார்க்கின்றார்கள். சாதாரணமாக அதாவது மக்களை இவ்வாறு திரட்டுவது என்பது, இவ்வளவு தொகைக்கு திரட்டுவது என்பதோ அல்லது 6-7 மணித்தியாலங்கள் காத்திருக்க வைப்பது என்பதோ அந்த காத்திரமற்ற முறையில் இடம்பெறவில்லை என்கின்ற கருத்திலேயும் விதைக்கின்றார்கள். எனவே இந்த தேவை இருக்கின்றது, ஆனால் அதற்குரிய நபராக விஜய் இருப்பாரா என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. ஆனால் அவர் தொட வேண்டிய இடங்களை 2 விடயங்கள் அங்கே அவரை சார்ந்ததாக இங்கே இருக்கின்றன. ஒன்று ஈழத்தமிழர்களின் மருகன் என்கின்ற ஒரு சார்நிலையும் மற்றும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான கருத்தை தெரிவிக்கின்ற ஒரு சார்நிலையும் அங்கே அரசியலில் சீமான் போன்றவர்களை சில வேளைகளில் ஒரு கிடுகிடு பிடிக்கில் வைக்கக்கூடிய தேவை அல்லது ஒரு நிலை ஏற்படும். ஏனென்றால் இவருடைய கட்சி என்பது அடுத்த தேர்தலில் 2026ஆம் ஆண்டு இடம்பெறப்போகின்ற தேர்தலில் சில வேளைகளில் 3ஆம் இடத்தை பெறக்கூடிய வாக்கை பெறுமா சடுதியாக உயருமாக இருந்தால், நான் நினைக்கவில்லை ஆட்சியை பிடிக்கும் என்கின்றதெல்லாம் கற்பனை, ஆனால் அதிக ஆசனங்களை பெறலாம். குறிப்பாக ஒரு 20 to 40 ஆசனங்களை பெற்றார்கள் என்று குறிப்பிட்டால் கூட, அல்லது 10 இருக்கலாம். அது ஏனென்றால் சீமான் இன்று வரையில் 4 தேர்தல்களை கடந்து 5 தேர்தல்களை கடந்தும் ஒரு ஆசனத்தை கூட பெறவில்லை அவர்களுடைய கட்சி. ஆனால் இவர்களால் ஒரு 5 to 10 ஆசனங்களை பெற்றால் கூட நிச்சயமாக இவர்களுடைய பாதிப்பு என்பது ஆளும் கட்சிக்கும், அதேவேளை இப்பொழுது தலைமை இல்லாமல் இருக்கின்ற அதிமுக சில வேளைகளில் இவரை அரவணைத்து செல்லும் என்றால் பாரிய மாற்றம் ஏற்படும் என்றால் அங்கே ஒரு கட்டுமானம் இருக்கின்றது. அவர்கள் ஏற்கனவே செய்து வைத்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கின்றது, தொகுதிகள் மற்றும் எவ்வாறு கிளை பரப்புதல் அல்லது எவ்வாறு பிரச்சாரங்களை செய்தல் போன்றவை எல்லாம் இருக்கின்றது. எனவே இந்த கன்னி கட்சி, இது ஒரு கன்னி கட்சி, இந்த கன்னி கட்சிக்கு அது பெரிய பலமாக அமையும். அவை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய தேவைகளாக இருக்கின்றன. ஏனென்றால் இப்பொழுது இந்த விவகாரம் சில வேளைகளில் விஜய் இந்த அரசியலில் இருந்து ஒதுங்குகின்ற முடிவை கூட எடுக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தலாம். அவர் உண்மையிலேயே ஒரு நியாயப்பாட்டை நோக்கிய பயணமாக தனது பயணத்தை மேற்கொண்டு வந்தார் என்றால் இந்த அரசியல் எவ்வளவு அழுக்கானது அல்லது தமிழ்நாட்டு அரசியலில் எவ்வாறானவற்றை எல்லாம் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதை கற்பிதங்கள் அவருக்கு கற்பிக்கின்றன. குறிப்பாக அவர் தோல்வியிட்ட ஒரு நடிகராக திரைப்படத்துறையிலிருந்து ஒதுங்கவில்லை. திரைப்படத்துறையில் உச்சத்தில் இருந்த பொழுது அல்லது பல 100 கோடிகளை தனது ஒரு படம் மூலம் சம்பாதிக்கக்கூடிய நிலை தொடர்ந்தும் பேணி நிலையில் சடுதியாக திரைப்படத்துறையை விட்டு விலத்தி இருந்தார். அல்லது தான் இந்த பாத்திரத்தை ஏற்று மற்றவர்களையும் இணைத்துக் கொண்டு செல்கின்ற தன்மையை கூட அதை ஏற்படுத்தலாம். குறிப்பாக இளைஞர்களுடைய
கவர்ந்த தலைமைத்துவத்தை பெறுகின்ற ஒரு தலைவராக அவர் இருக்கின்றார். ஆகவே இளைஞர்களை கவருகின்ற இந்த விடயம் என்பது இந்திய அரசியலில் கூடுதலாக தமிழ்நாட்டில் கூடுதலானவர்களை இளையவர்களை வாக்களிக்க வைக்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இளைஞர்களுடைய இந்த வாக்களிக்க வருகின்ற விடயம் என்பது தமிழக அரசியலில் எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வரும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இல்லை, தமிழக அரசியலில் நிச்சயமாக மாற்றங்கள் வரப்போகின்றன என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதற்கு சமூக தளங்கள், சமூக வலை குறுஞ்செய்தி பரிமாற்றங்கள் மற்றும் தொடர்பாடல்களில் உள்ள முக்கிய நிலைமைகள் என்பது முக்கிய காரணமாக இருக்கின்றன. குறிப்பாக இப்பொழுது ஒரு பரப்புகின்ற அங்கே ஒருவர் மதுரையிலாக இருக்கலாம், அல்லது காரூரலாக இருக்கலாம், அல்லது இங்கிருந்தோ பேசுகின்ற ஒரு குறுஞ்செய்தி அவர் தனித்தகவலாக தானே பதிவிட்டு முகப்பதிவில் ஏற்றுவது மக்களை கவர்ந்திருந்தால் நீங்கள் பார்க்கலாம் அதை 1 மில்லியன் பேர் பார்ப்பதாகவும் கனடாவில் உள்ளவர்களே பார்ப்பதாகவும் இருக்கும். அவ்வாறான அந்த செய்தி தொடர்பு என்பதை முன்னர் ஒரு காலத்திலும் ஏற்பட்ட ஒன்றல்ல. இன்று அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையாக இளைஞர்கள் மத்தியில் இருப்பது இந்த பரம்பரையாக இந்த கட்சி சார்ந்த திமுக சார்ந்த நிலைப்பாடுகளில் வேறு தலைவர்கள் வராததும், அல்லது இப்பொழுது பார்த்தீர்களானால் இந்த ரெட் ஜெயன் என்கின்ற திரைப்படத்தை இன்பநிதி அதாவது இன்பநிதி தயாரிக்கிறார். இன்பநிதி உதயநிதி தான் அவருடைய பெயராக இருக்க வேண்டும் என்றால் உதயநிதியினுடைய மகன். அப்பொழுது பார்த்தீர்களானால் அந்த நிறுவனம் தந்தையிடமிருந்து தனியனுக்கும் தனியனிடமிருந்து இன்னொருவருக்கும் போய் அப்பொழுது இப்போ திரைப்படத்துறை என்பதை வேறொருவர்கள் கையாக அடைய முடியாத துறையாக அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள். உதயநிதி இப்பொழுது தன்னுடைய பொறுப்புகளை இன்பநிதிக்கு மாற்றி தான் முழுநேர அரசியல் துறைக்கு வருவதாக பார்க்கப்படுகிறது. ஆகவே அவருடைய முதல்வர் கனவுக்கான ஒரு அத்திவாரமாகவும் இதனை பார்க்கிறார்கள். ஆம், அந்த நிலைமைகள் எல்லாம் சில இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றன. அதில் தவறமில்லை என்றால் அவர்கள் சிந்திக்கின்றார்கள் இப்பொழுது இதற்காக இப்படி ஒரு குடும்பம் தான் தங்களை ஆட்சி செய்ய வேண்டும் தமிழ்நாட்டை என்ற. தமிழ்நாடு இந்தியாவிலேயே 5வது பெரிய மாகாணம் இந்த மாநிலமாக இருந்து இப்பொழுது 4வது இடத்திற்கு பொருளாதார துறையில் முன்னேறிவிட்டது. அதை விட வடக்கில் உள்ள பல மாகாணங்களை விட உலகின் வேறு நாடுகளுடன் பொருளாதார துறையில் பெரிய உறவுகளை வைத்திருக்கின்ற மாகாணமாக தமிழகம் மாறி இருக்கின்றது. தென்னகத்திலே உள்ள மாகாணங்களில் முதன்மையான மாநிலமாக தமிழகம் மாறி இருக்கின்றது. அதில் திமுகவின் பங்கும் இருக்கின்றது. ஆனால் அந்த வளர்ச்சி என்பது கட்டிக்காக்கப்பட வேண்டும் என்பதில் பலரும் கவனமாக இருக்கின்றார்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு சுரேஷ், மேலும் விரிவாக பேசுவோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.